டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். ஜனவரி 26, 2025 விரிவான வானிலை அனுமானம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில 3ஆம் சுற்று குளிர்கால மழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஜனவரி மாதத்துல இதுவரைக்கும் 2 சுற்று மழை பதிவாகி இருக்கு. குறிப்பாக ஜனவரி 12, 14, 15 ஆகிய தேதிகள்லையும், பிறகு 2ஆம் சுற்று குளிர்கால மழை ஜனவரி 19, 20 ஆகிய தேதிகள்லையும் பரவலாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழையை கொடுத்தது. இந்த சூழல்ல பனிப்பொழிவும் குளிரும் மீண்டும் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும், பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் வெயிலும் காணப்பட்டு வந்த நிலையில இம்மாத இறுதியில மீண்டும் மழை வானிலை திரும்புவதற்கான சாதக சூழல் உருவாகி வருகிறது. இந்த மழை வானிலை அறுவடை விவசாயிகளுக்கு இடையூறு கொடுக்கும் அளவிற்கும் பாதிக்கும் அளவிற்கும் அமையும் என்பதன் காரணமாக இது பேசும் பொருளாகிறது. தற்போது வானிலை எதிர்பார்ப்பு பொறுத்தளவிற்கு ஜனவரி 26, 27, 28, 29, 29 ஆகிய இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும். எந்த ஒரு பகுதியிலும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அவ்வப்போது வெயில் வரும். நண்பகல் நேரத்துல நல்ல வெயில் வருவதற்கான சாதக சூழல் இருக்கு. இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும். இன்று முதல் 4 நாட்கள் ஜனவரி 26, 27, 28, 29 ஆகிய 4 நாட்கள் விவசாயிகள் எந்தவித அச்சமும் இன்றி தயக்கமும் இன்றி அறுவடை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அச்சமின்றி நீங்க மழை இடையூறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பமின்றி நீங்க அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்கள் தற்காலிகமாக மழை வானிலை மீண்டும் திரும்புது. அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையின் வருகையின் காரணமாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை கிழக்கு காற்று தமிழகத்தினுள்ளே ஊடுருவும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக 3ஆம் சுற்று குளிர்கால மழை ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்கள் மழை வானிலையை தமிழகம் முழுவதும் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த குறிப்பிட்ட 3 நாட்கள் தமிழகத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. உள் மாவட்டங்கள்ல லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஜனவரி 31, பிப்ரவரி 1 ஆகிய தேதிகள்ல சற்றே கனமழைக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அறுவடை விவசாயிகளை பொறுத்தளவிற்கு இந்த மழைப்பொழிவு கடந்த சுற்று மழைப்பொழிவு அளவிற்கு, அதாவது 2ஆம் சுற்று குளிர்கால மழை ஜனவரி 19, 20 தேதிகளில் பதிவானது அல்லவா, அந்த மழைப்பொழிவு அளவிற்கு தீவிரமான மழைப்பொழிவாக இருக்காது. குறிப்பா டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு மிதமான மழை, நனைக்கும் மழை, தரை நனையும் அளவிற்கு மழைப்பொழிவு அமையும். அறுவடை பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு அமையும். அதன் காரணமாக ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தில் அறுவடை பணிகளை தற்காலிகமாக ஒத்திவைப்பது நல்லது. இந்த மழைப்பொழிவு பெரும் கனமழையாக அமைந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் ஏற்கனவே மழை பாதித்துள்ள பகுதிகளுக்கும் தற்போது அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பாதிக்கக்கூடிய மழையாக தான் அமையும். ஏன்னா உங்களுக்கு லேசான மழை பதிவாகி ஒரு வறண்ட வடக்கு காற்று, ஒரு தீவிரமான காற்றின் காரணமாகவே அனைத்து பகுதிகளிலையும் பயிர்கள் முழுமையாக சாய்ந்து விடுகிறது. அந்த சூழல்ல மீண்டும் தரை காற்று வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக மேலும் பயிர்கள் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல என்ன ஒரு நல்ல ஒரு செய்தினா, நமக்கு கனமழையா இல்லாம இது மிதமான மழையா இருக்குங்கிறப்ப பாதிப்பு சற்று குறைவா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விவசாயிகள் குழப்பமின்றி அறுவடை பணிகளை தொடருங்கள். அறுவடைக்கு சாதகமான சூழல் நிலவும் பட்சத்துல நீங்க 29ஆம் தேதி வரைக்குமே அறுவடை பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் நல்லது. மீண்டும் இந்த மழை வானிலை ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்கள் நிலவி பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் மழை வானிலை விலகி பனிப்பொழிவும் பகல் நேரத்துல வெயிலும் வந்துவிடும். பிப்ரவரி 2 முதல் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வறண்ட வானிலை, அறுவடைக்கு சாதகமான வானிலை திரும்பும்.
அதன் காரணமா விவசாயிகள் தற்போதைய நிலையில குழப்பமடைய வேண்டாம், தெளிவாய்க்கோங்க. போன சுற்றளவுக்கு கனமழை இல்லை, ஆனா தற்போது லேசான மிதமான மழை, அதுவே பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதன் பாதிப்பு அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்கும் கடந்த சுற்றை விட. முடிந்த வரைக்கும் அறுவடை செய்யுங்கள். முடியாதவர்கள் February 2 முதல் திட்டமிட்டுக் கொள்ளலாம். நன்றி.